அடுத்ததாக குழந்தைகள் நல செயல்பாட்டாளர். தமிழ்நாட்டில் இவர் கால்படாத அரசு பள்ளிகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் நாட்டுப்புற விளையாட்டுகளை குழந்தைகள்கிட்ட மிகவும் பிரபலமாக்கியவர். எழுத்தாளர் இனியன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக சுதாகர் தொடர்புலேயே இல்லை. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டது மட்டும்தான் இருக்கும். திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டு, நண்பா எங்கே இருக்க, இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்கேன், நீ வரணும் அப்படின்னு. ஓகே வந்துடலாமே அப்படின்னேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா நீ பேசணும் அப்படின்னாரு. அதான் நான் வந்தோடனே கேட்டேன், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னையா வேலை அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் பேசின அத்தனை பேரோட உரையும் நம்ம எல்லோரும் கேட்டோம். இனிமேல் பேச போகிற 2 பேரோட உரையும் நம்ம கேட்க போகிறோம். அது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் என் உரை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் சமீபத்தில் பிரபலமாக யூடியூப்பு எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கிற கேட்டிருப்போம், எழுத்தாளர் சு வெங்கடேசன் எழுதின வேள்பாரி புத்தகத்தில் 1,00,000 பிரதி விற்ற மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு விஷயம். ரஜினிகாந்த் அந்த மேடையில் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அப்போ தான் நான் வந்திருக்கேன். அப்போ ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, ஒரு 25% புத்தகத்தை மட்டும்தான் வாசிச்சுட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு. அதே தான், நான் 25% கூட இல்லை, 10% கூட வாசிக்கல. ஏன் அப்படின்னா, அது சுதாகிட்டு நான் நேத்தியே சொன்னேன். ஆனால் இந்த புத்தகத்தை PDF அனுப்பி எனக்கு இன்னொரு விஷயத்தை சுதாகர் நண்பனாக எனக்கு சில விஷயங்கள் சொல்லி அது என்ன சொல்கிறது சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, PDF-ஆக இன்னும் படிக்க வரவே இல்லை, PDF-ஆக இன்னும் நமக்கு படிக்கவே வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக எனக்குள்ளே பதிவு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, அதே மாதிரி PDF-ஆக படிக்கும்போது நம்ம கண் எவ்வளோ இரிட்டேட் ஆகுதுங்கிறதையும் எனக்கு கற்றுருக்காரு. ஒருவேளை வயசாகிட்டு இருக்கோங்கிறதையும் சுதாகர் பதிவு பண்ணிட்டார். இருந்தாலும் நான் ஒரு 3-4 கதைகள் தான் படிச்சிருக்கிறேன். கதைகளுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா கதைகள் பற்றி அஜயன் பாலா அண்ணன்லேருந்து ஆரம்பித்து அமிர்தம் சுடா அண்ணன் வரைக்கும் பிரமாதமாக போட்டு பேசியாச்சு. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, 2015 சென்னை பெருவெள்ளம், அந்த வருஷம் மட்டும் புத்தக கண்காட்சி தாமதமாக நடந்துச்சு. 2016 வழக்கமாக நடக்கக்கூடிய இடத்துல நடக்காமல் இன்னொரு இடத்துல தீவுத்திடலில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு கடை சும்மா போயிட்டுருக்கிறவனை பிடிச்சி, நீங்கள் இனியன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு, யாருன்னு கேட்டால் இந்த மனுஷன் தான் நின்றுட்டு இருந்தார். என்னன்னு அப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறோம். அப்புறம் வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூலுக்கு நான் போகிறேன், குழந்தைங்களோட விளையாட போகிறேன், அங்கே நிற்கிறாரு. அப்புறம் கூட சேர்ந்து விளாண்டோம். எத்தனை வயசில்? ஒரு 30 வயதுக்கு மேலே சேர்ந்து விளாண்டோம். அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக பழக்க ஆரம்பித்தோம். என்னுடைய சின்ன அறை தான் சேப்பாக்கத்தில், இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அந்த அறைக்கு வர ஆரம்பித்தார். வந்தால் வெறும் புத்தகங்களுக்கு மத்தியில் நான் ஒரு கட்டில் போட்டுக்கிட்டு அதில் உட்காந்துருப்பேன், அதில் தான் படுத்திருப்பேன். அதில் தான் என்ன சொல்கிறது, ஒரு அந்த அறையில் தான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அந்த அறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் நிற்க முடியாது. இங்கே அந்த அறைக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அஜய் அண்ணா வந்திருக்காரு, விஷ்ணுபுரம் சரவணன் அண்ணன் பொழுதுனிக்கு அங்கே தான் இருப்பார், பிரசாத் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு தடவை. அப்புறம் சுதாகர் ஒரு கட்டத்தில் மாதத்துக்கு 2-3 நாள்லாம் அங்கே உட்காந்து நைட்டு வீடியோ பேசுவோம். எனக்கு தான் கல்யாணம் ஆகலை, மேன்ஷனில் இருக்கிறேன், உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று வீட்டில் இருக்குது, நைட்டு 12 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருக்குற அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நாங்கள் அங்கே புத்தகங்கள் குறித்து அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம். வருவார், அவர் பாட்டுக்கு நண்பா இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போவார். அப்புறம் திருப்பி கொண்டு வைப்பார், நண்பா படிச்சுட்டேன், நம்ம கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வைப்பார். உண்மையிலுமே என் அறையில் புத்தகத்தை எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு வைத்த மனிதர்களில் சுதாகரும் ஒருத்தன். அப்படியான சூழலில் திடீர்னு அப்புறம்
அவரோட வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு முதல் சந்திப்புலேருந்து பார்க்கும்போது அடுத்து திடீர்னு ரோட்டரி சங்கத்தை ஒரு பிரசிடெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார். இது வரைக்கும் ரோட்டரி சங்கங்களில் குழந்தைகள் மட்டுமே ஒரு வருஷம் அவர் இருந்தார்னு நினைக்கிறேன் பிரசிடெண்ட்டாக. அந்த ஒரு வருடமும் குழந்தைகள் சார்ந்த பணி மட்டுமே செஞ்சார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மகளிவாக்கம் ஸ்கூல்னு நினைக்கிறேன், மகளிவாக்கம் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலை வந்து கிட்டத்தட்ட தத்தெடுத்த மாதிரி தான். ஒரு ஸ்கூல் உள்ளே போயிட்டு ரோட்டரி சங்கத்து ஒரு தலைவராக அங்கே அந்த ஸ்கூல் உள்ளே போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அவர் மூலியமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தாரு. இன்னமும் அதிலேருந்து ஒரு 2 பசங்க தொடர்பில் இருக்கிறாங்க என்கிட்ட. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. ஆமாம், 2017. ஆமாம், இன்னமும் தொடர்பில் இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் நந்தனமில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு மாமா நான் என்ன பண்ணட்டும், இப்போ எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன், பட் வேலைக்கு போகல, பிடிக்கலன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசுகிறான். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்திற்கு முன்பாக சுதாகர் கூட்டிகிட்டு போன ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 8 வருஷமாக தொடர்ந்து என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஷேர் பண்ணுவான், மாமா வந்து நான் இந்த இடத்துல வந்து எங்கள் காலேஜில் இந்த யூனிட்டில் நான் தலைவராக இருக்கேன், சேர்மனாக ஆகிட்டேன் அப்படின்லாம். அதுக்கு காரணம் வந்து நீங்களாம் வந்துட்டு போனது தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு காரணம் என்னை அந்த பள்ளிக்கு கூப்பிட்டு போன சுதாகர் தான் உண்மையுமே. ஆனால் அந்த பள்ளியில் சுதாகர் செய்த வேலைகள்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளையும் செய்யப்பட வேண்டிய வேலைகளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பள்ளிக்கு வந்து விஷ்ணு சரணன் போயிருக்கிறாரு. தொடர்ந்து பல எழுத்தாளர்களே அந்த பள்ளியில் போய் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக ஒரு 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 ரோட்டரி கிளப்போட ஒரு கிளையின் தலைவராக இருந்து கொண்டு ஒரு பள்ளியை தத்தெடுத்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அதில் சும்மா போனோம், பொருட்கள் வாங்கி கொடுத்தோம், சில செயல்பாடுகள் செஞ்சோன்னு இல்லாமல் தமிழ்நாட்டோட ஆகச்சிறந்த தலைவர்களை, ஆகச்சிறந்த எழுத்தாளர்களை, ஆகச்சிறந்த செயல்பாட்டாளர்களை, ஆகச்சிறந்த நபர்களை அந்த பள்ளியில் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார். இப்படின்னா வாரம் போவார். அஜயன் பாலானே சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. என்னன்னா அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பள்ளியை தத்தெடுத்தாச்சு ரோட்டரி கிளப் மூலியமாக ஒரு வருஷத்துக்கு. அந்த பள்ளிக்குள்ளே வாரத்துக்கு 3 நாள் தலைமை ஆசிரியர் போகிறாங்களோ இல்லையோ இவர் போய் நிற்பார். போய் நின்று எழுத்தாளர் ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் ஒவ்வொரு வாரம் போகிறப்பையும் ஒவ்வொரு எழுத்தாளர் கூப்பிட்டு போகிறது, ஒரு ஆளுமையை கூப்பிட்டு போகிறது, அந்த டக்குன்னு மேடையில் பள்ளி முடிகிற நேரத்தில் அந்த கடைசி பீரியடை மட்டும் கடன் வாங்கி அந்த பீரியடில் அவங்கள பேச வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. பட் இது எல்லா ஸ்கூல்லையும் இப்படியான சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆளுமைகள்கிட்டையும் ஒரு 10 குழந்தைங்க பேசிகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை என்னவாக இருக்கும்? இந்த சிந்தனை இருக்குல்ல, இதுதான் மிக முக்கியமான நான் பார்க்குறது. மற்றபடி அப்புறம் நான் புத்தகங்கள் குறித்து பேசுகிறப்பையும் சரி, அது நாங்கள் பேசுகிறதெல்லாம் சபையில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். உண்மையுமே வந்து புத்தகம் போட்டேன் நீ படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு. ஐயோ, கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இப்போ அமிர்தம் சூர்யா சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சும் டைம் இருந்தால் தான். எனக்கு அது கூட கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் நேற்று தான் முழு பிடிஎஃப்மே வந்துச்சு. பரவாயில்ல, அப்போ வந்து அமிர்தம் சூர்யானெல்லாம் இளமையாக இருக்காருன்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உரிமையாக பல விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சுதாகர் வந்து எழுத்தாளராக ஒரு இடத்த தொற்றிருக்கிறதுங்கிறதும் வந்து ரொம்ப மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா பர்சனலாக பல விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் சரி அவரும் சரி, நாங்கள் 2 பேரும் பர்சனலாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து அவருடைய சில பரிணாமங்களை கிட்ட இருந்தும், சில ஏக்கங்களை, சில கோபங்களை, சில தவிர்ப்புகளை நான் வந்து கிட்ட இருந்து பார்த்துருக்குறேங்கிற முறையில் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமான வடிகாலாக இந்த புத்தகம் வந்து எழுத்தாளருங்கிற ஒரு அடையாளம் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். ஸோ அமிர்தம் சூர்யா சொன்ன மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கதைகளையும் படிச்சுட்டு இழப்புகள் பற்றிய
ஒரு புள்ளியாக வந்து இந்த புத்தகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை மீறின கொண்டாட்டம் இந்த மனுஷங்கிட்ட ஒன்று இருக்குது. அது வந்து அதை அறிந்தவர்களில் நானும் ஒருத்தன். அது வந்து நாங்கள் 2 பேரும் குழந்தைங்களோட விளையாடுறப்போ அதை நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். குழந்தைங்களோட பள்ளிகளில் சுதாகர் பார்க்குற அந்த முகம் வந்து ரொம்ப பிரமாதமான முகமாக இருக்கும். வாயா விளாட்லாம் அப்படின்னா, என்னை போய் விளையாட கூப்பிடுறேன்பார். அப்புறம் வேணால் உள்ளே வந்துடுவார் ஜாலியாக. அப்படியான ஒரு கொண்டாட்டமான அடுத்தடுத்த படைப்புகளும் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையும் கோரிக்கையும் வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.